அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ ஸஹாபிஹி த்தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மாயின். அம்மா பாத், फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ला तहज़न इन्नल्लाह माना व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल मुहाजिरु मन हजर मा नहल्लाहु अन्हु आमन्ना बिल्लाह सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सद्दक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अब्दानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व लियाइहा व अला आलिहि व सहबिहि वसल्लिम. अस्सलातु वस्सलामु अलैका या रसूल अल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या हबीब अल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या शफ़ीअल मुज़निबीन, अस्सलातु वस्सलामु अलैका या रहमतल लिल आलमीन. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசித்து தன் மூச்சுள்ளவரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும், அதற்கடுத்து வந்த தாபீன்கள், அடுத்த காலத்து தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குடுமியிருக்கிற இந்த சபைக்கு வர இயலாமல் ஆங்காங்கே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் எங்களுடைய எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் வல்ல நாயன் நன்மைகளாக மாற்றித் தருவானாக. மென்மேலும் நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் நல்ல வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இது போன்ற பல மீலாதுகளில் கலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த சீரத்துகளை முஹப்பத்தோடும் இஷ்கோடும் கேட்டு அதன்படி வாழக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய உற்றார் உறவுகளுக்கும் வல்ல நாயன் வழங்குவானாக. இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாவாக ஆக்குவானாக. நம்முடைய வீடுகளில், உணவுகளிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய பண்ட பாத்திரங்களில் வல்ல நாயன் பரக்கத்து செய்வானாக. இன்னும் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய சொற்களை அல்லாஹும் ரசூலும் காட்டி கொடுத்த அந்த நேரிய வழியிலே அல்லாஹ் நம்மை நடத்தாட்டுவானாக. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவுக்கும் சென்று சலாம் சொல்லுகிற பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அரபு மக்கள், அரபு தலைவர்கள் சமரச உடன்படிக்கை பேசினார்கள் என்று சொல்லி முடித்தோம். வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்றுதான் சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ
அல்லது பெருமானாரை பின்பற்றுபவர்களையோ அரபு தலைவர்கள் பெரிய பொருட்டாலாம் நினைக்கல. சொல்லப்போன துச்சமாக நினைச்சாங்க. இவங்க என்ன செஞ்சிட முடியும் என்பதாக சாதாரணமாக கருதினார்கள். ஆனால் பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி அவர்களை லேசாக அச்சுறுத்தி இருக்கிறது. கொஞ்சம் பயப்பட்டு தான் போனாங்க. இவர் இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, அதனால் இவரை முதல்லையே நம்ம வழிக்கு கொண்டு வந்தாங்க. காரணம், ஆரம்பத்தில் நபியவர்கள் இருந்தார்கள். அதற்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது. முஸ்லிம்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ரகசியமாக சில பெண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை கடந்து இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அரபுகளுக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை கூட பெரிய பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அப்போ பல கொள்கைவாதிகள் இருந்தாங்க. அல்லாஹ் இருக்குதுன்னு சொன்னவனும் இருந்தான், சிலைகளை வணங்குபவர்களும் இருந்தார்கள், மலக்குகளை வணங்குபவர்களும் இருந்தார்கள், ஜின்களை வணங்குபவர்களும் இருந்தார்கள், கிறிஸ்துவர்களும் இருந்தார்கள், யூதர்களும் இருந்தார்கள். அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் மற்றவர்கள் மாதிரி இவர்கள் லிபரலா இருக்கல, அதாவது கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கல. இது கவனிக்க வேண்டிய இடம். கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள், அவங்க அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு போவாங்க. ஜின்னை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், கொஞ்சம் அப்படி லேசா அப்படி இருப்பாங்க. எதையும் பெரிய அழுத்தமெல்லாம் கொடுத்துக்கிற மாட்டாங்க, பெரிய உறுதியாகவெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த அரபு மக்களுக்கு இந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இவர்களுக்கு வரக்கூடிய அந்த உறுதியும் அந்த அழுத்தமும், கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு கேட்டா கூட இஸ்லாத்தை விடமாட்டேன் என்று இருக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கிறதே, அவர்களை ஏதோ ஒன்று செய்தது, அச்சப்படுத்தியது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவர்கள் சமரசம் பேசுவதற்காக வேண்டி வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவினுடைய பெருந்தலைவர்கள் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா போன்ற தலைவர்கள்லாம் பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எந்த கொள்கையை நான் கொண்டு வந்தேனோ அந்த கொள்கையை விட முடியாது. எந்த கொள்கையை நான் கொண்டு வந்தேனோ அந்த கொள்கைக்காக வேண்டி எதையும் இழக்க தயார், கொள்கையை இழக்க தயாரல்ல. இதுதான் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியமும் கூட. நீங்கள் வரலாறு முழுவதும் பாருங்க, இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் இதுதான். கொண்ட கொள்கையில் நல்ல அமல்களில் உறுதியாக இருப்பது. இது ஒரு நல்ல பண்பு. இன்றைய காலத்து இளைஞர்கள், பெருமக்கள், இன்றைய காலத்து இளைஞர்கள் அதை கொஞ்சம் கையில் எடுக்க வேண்டும். நல்ல காரியத்தை 4 நாளைக்கு செய்வார், அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு லீவ். ரமலான் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் ஃபுல்லாக இருக்கும். ரமலானுக்கு பிறகு பார்த்தா 10 செஃப்புங்கிறது பாதி செஃப்பாக மாறிடும். ஒரு பள்ளிவாசலில் ரம்ஜானுக்கு பிறகு போர்டு எழுதி வச்சாங்க. இங்கே ஒரு வித்தியாசமான அறிவிப்பு, ரமலானில் பள்ளியை நிரப்பியவர்களை காணும், கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாக. காணுங்கிற அறிவிப்பை எவ்வளவு நாசுக்கா சொல்றாங்க பாருங்க. ரமலானில் பள்ளியை நிரப்பியவர்களை இப்பொழுது காணும், ரமலானுக்கு பின்னால அவர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சொர்க்கம் பரிசீலிக்கப்படும். அப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் சில வணக்கங்களை சில நாட்களில் செய்கிறோம், கொஞ்சம் லேசா ஒரு சின்ன ரெஸ்ட். ரமலான் விட்டால் இப்படியும் ஒரு பிள்ளை இருக்குமான்னு பார்க்குற மாதிரி முன்சஃபில் இருப்பார், தொழுவார். அவர் ஓதுற தஸ்பி என்ன, அவர் ஓதுற குரான் என்ன, அசத்துமார்கள்லாம் பின்னால் நிற்கணும். அவ்வளோ அற்புதமாக அவர் உட்கார்ந்து ஓதிக்கொண்டு இருப்பார். பெரியவர்களை சொல்லவில்லை, அல்ஹம்துலில்லாஹ். பெரியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டங்களையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பெரியவர்கள் பள்ளிக்கு முதல் சஃபிற்கு வருவதென்று சொன்னால் சரியாக வருவார்கள், ஓதுபவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளம் சமுதாயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், 1 மாதம் பள்ளிக்கு வருவான், 2 மாதம் லீவு. என்னடா பள்ளிக்கே காணும், அதுதான் 1 மாதம் வந்தான்ல, ஆனால் இப்போ 2 மாதம் லீவு. அவனுடைய கணக்கு வச்சுருக்கான். 1 மாதம் ஃபஜ்ருக்கு வந்தால் 2 மாதம் ஃபஜ்ருக்கு வரக்கூடாது அப்படின்னு அவன் கணக்கு வச்சுருக்கான். கண்ணியத்திற்குரியவர்களை, நீங்கள் பெருமானாருடைய வெற்றிக்கும் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கும் சஹாபிகளின் வெற்றிக்கும் உண்டான முதல் படி என்ன தெரியுமா? அவர்கள் செய்த காரியம் குறைவாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருந்தார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், நாயகமே, நான் இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதமான உபதேசம் செய்யுங்க. அந்த உபதேசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இனிமேல் நான் யார்கிட்டையும் போய் உபதேசமே கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஆணித்தரமா ரத்தன சுருக்கமா எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு மொத்த செய்தியை சொல்லுங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகிம், முடிஞ்சு உபதேசம். அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல்லுப்பா, சும்மஸ்தகிம், பிறகு அதில் உறுதியாக இரு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கறதுக்கு ரொம்ப லேசான வரி மாதிரி தெரியும், ஆனால் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமன்து பில்லான்னு ஈஸியாக சொல்லிடலாம், அல்லாஹுவை நம்பினேன், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அதில் உறுதியாக இருத்தல் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏனென்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானோடு வாழ வேண்டும், இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான போராட்டங்களும் எதிர்ப்புகளும் நிறைய இருக்கிறது. புர்கா போடுறது அப்படின்னு முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே வருது. எங்க இருந்தாலும் புர்கா போடுவது என்று ஒரு பெண் முடிவெடுத்து விட்டால், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் கேள்விப்படுகிறோம், புர்கா போடுவதுன்னு முடிவெடுத்த உடனே சட்டம் வருது, புர்கா போடுவது தடை, சட்டம் வருது. அப்போ ஒரு காரியத்தை நாம் உறுதியாக செய்வது என்று முடிவெடுக்கும் போது அதற்குண்டான எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்தினார்கள். அப்போ நாம் அதை கடைபிடிக்கணும். சின்ன காரியம் செய்தாலும் தொடர்ந்து செய்யணும். ஒரு நாளைக்கு நஃபிலான 2 ரக்காத் தொழுகிறோமா, தொடர்ந்து செய்யணும். ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை ஓதுறோமா, தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் 300 சுபஹான் அல்லாஹ் ஓதினார், 3 மாதத்துக்கு சுபஹான் அல்லாஹ்வே விட்டார். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறோம், 3 மாதத்துக்கு தேவையான சுபஹான் அல்லாஹ் முதலே ஓதிட்டார் இவர் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வணக்கம் இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் பெரிய மதிப்பில்லை. நபியவர்கள் சொன்னார்கள், சஹாபிகள் கேட்டப்ப, நாயகமே அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் எது? ஐயுல் அமலி அஹப் இலல்லாஹ், அல்லாஹ் எந்த அமலை விரும்புவான்? நபியவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வணக்கம் காரியம் எதுவென்று சொன்னால் அதுவமுஹா, தொடர்ந்து செய்வது, கொஞ்சம் கூட இடைவிடாமல் அதை தொடர்ச்சியாக செய்வது. வைன் கல்ல, அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லண்டாங்க. நம்ம நினைக்கிறோம் நிறைய தொழணும், நிறைய ஓதணும்னு நினைக்கிறோம். இல்லை, கொஞ்சமாக நீங்கள் செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரே ₹1 ஒரு தர்மம் செய்வதாக நாம் முடிவெடுத்து விட்டால் தொடர்ந்து தாராளமாக செய்யலாம். ஒரு தஸ்பீ ஓதுவது தொடர்ந்து செய்யலாம். டெய்லி ஒரு சூறா ஓதுவது, அல்லது குர்ஆனுடைய ஒரு 4 பக்கம் 5 பக்கத்தை ஓதணும்னு முடிவெடுத்துட்டா தினசரி ஓதி விடுவது. எந்த வேலை வந்தாலும் அதை விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடைபிடித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால், இந்த மாதிரியான வணக்கங்கள் தான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு பாருங்க, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஒருத்தர் கீழே ஊத்துறார். ஒரே நேரத்தில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கீழே ஊத்துனா தண்ணி அங்கங்கே தெரிச்சு போகும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அதே ஒரு பக்கெட் தண்ணியை ஒவ்வொரு சொட்டு சொட்டா ஒரே இடத்துல அது விழுந்துக்கிட்டே இருக்கு. அதே ஒரு பக்கெட் தண்ணி தான் ஒவ்வொரு சொட்டாக தொடர்ந்து ஒரு இடத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அந்த பக்கெட் தண்ணி சிந்தி முடித்த பிறகு, கொட்டி முடித்த பிறகு பாருங்க, அந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு ஒரு ஆடம் இருக்கும் இல்லையா? ஒரு பக்கெட் தண்ணியை மொத்தமாக ஊற்றுனா அது அப்படியே பரவிடும். ஆனால் அதுவே சொட்டு சொட்டாக ஒரு இடத்திலே விடுகிற போது அது பூமியை ஓட்டை போட்டு விடுகிறது. தண்ணி பலகீனமானது, பூமி பலமானது. இருந்தாலும் தொடர்ந்து செய்கிற போது அதற்கு ஒரு ஆற்றல் மாற்றம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் தொடுகிறோம், தொடர்ந்து தொடரும். தஸ்பீ ஓதுகிறோம், தொடர்ந்து ஓத வேண்டும். ஸலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் தொடர்ந்து ஓதணும், தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் எந்த நல்ல வணக்கங்களையும் தொடர்படியாக செய்வதற்குண்டான தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தருவானாக. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொல்லிட்டாங்க, இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். பார்த்தார்கள் காஃபிர்கள், இது சரி வர மாதிரி தெரியல, இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள், சமரசம் கை கொடுக்கல, நீ அடுத்து என்ன செய்வது? விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். விமர்சனம், நபி அவங்களை விமர்சனம் பண்ணுறது, முஸ்லீம்களை விமர்சனம் பண்ணுறது, முஸ்லீம் பெண்களை விமர்சனம் பண்ணுறது. அப்படி விமர்சனம் பண்ணாலும் இவர்கள் முஸ்லீமாகவே இருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியல. பார்த்தாங்க, இனி இவர்களை இப்படி சாதாரணமாக விடக்கூடாது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவர்களை சரியாக தண்டிக்க வேண்டும் என்பதாக கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கத்து காஃபிர்கள் ஏழையான அடிமையாக இருந்த சில சஹாபிகளை தண்டித்தார்கள். பாருங்க, இஸ்லாத்தை தடுக்க வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா,
அவர்களை கடுமையாக தண்டித்தார்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு, அபிசீனியா நாட்டினுடைய கருப்பு தங்கம் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அரபுலகத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அடிமை கலாச்சாரம். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையத் இப்னு கலஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு எதிரிக்கு அடிமையாக இருந்தாங்க. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தகவல் காபிர்களுக்கு தெரிஞ்சது. சொல்லவா வேணும்? இந்த அடிமையை பற்றி நம்ம ரொம்ப சுருக்கமாக விளங்கணும்னு சொன்னால், மாட்டை விட ரொம்ப கேவலம். மனுஷனா இல்லைங்க, மாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தர மரியாதை கூட அடிமைகளுக்கு தரமாட்டார்கள் அரபுகள். இதை விட ரொம்ப கீழே சொல்ல முடியாது. அப்போ மற்ற நாள்லேயே மனிதனாக கூட மதிக்காம மாட்டை விட கேவலமாக நடத்துகிற அரபுகள் இந்த இடத்துல வந்த கோபம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசத்துக்கு ஒத்து வரல, உறுதியாக இருப்பேன்ட்டாங்க. அதே போல நபி அவர்களுடைய அந்த உறுதியை பார்த்து இவங்க வந்த கோபத்தை எல்லாம் யார் மேலே காட்டுறாங்க? இந்த அப்ராணி அடிமைகள், பலகீனமானவங்க மேலே காட்டுறாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர், அவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய கைகளை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு சுடு மணலில் படுக்க வைக்கப்பட்ட பிறகு இஸ்லாத்தை விடு, லாத்து வல் உஸ்ஸாவை ஏற்றுக்கொள். பாருங்க, அடிமையா இருந்தப்ப பயந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்ட பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, சொல்லுங்க எஜமானரே, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்றார்கள். அடி விடுக விடுக சப்தம் கூடுகிறது. அடி விடுகிறது, அஹதுன் சப்தம் கூடுகிறது. அடி விடுகிறது, சப்தம் கூடுகிறது. பார்த்தா அடிக்கு பயப்படுவான்னு பார்த்தா உறுதியோடு இருக்கிறான். காரணம், சஹாபிகள் புரிந்திருந்தார்கள், விழுகிற ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கூடுதலாக கிடைக்கும். விடுகிற ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். பார்த்தான், கோபம் தாங்கல, பெரிய பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சு மேல வச்சுட்டான். நகரவே முடியாத மாதிரி, மண்ணிலேயே கடை, சுடுமணல்லையே கடை, சாவு என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரேடியாக கத்தல் பண்ணிட்டா கூட, கொன்னுட்டா கூட பிரச்சனை இல்லை. இந்த துன்புறுத்துற வேதனை இருக்கே, அதை நாம் கொஞ்சம் கூட வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. மௌத்தா போயிட்டாங்களாம். இந்த வேதனை இருக்கிறதே, அதை அவர்கள் கையில் எடுத்தார்கள், வேதனை செய்தார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கடுமையாக வேதனை செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி வருது, என்ன செய்ய முடியும், முஸ்லிம்கள் பலகீனமாக இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள், இன்னும் இஸ்லாத்தை நாம் பகிரங்கமாக எடுத்து சொல்லி அந்த அளவுக்கு பெரிய ஒரு பலமெல்லாம் இல்லை. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாள் துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்தால் மற்றவங்க இஸ்லாத்தை விட்டு வெளிவரட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொல்கிறார்கள், நேராக போனாங்க, உமையத் இப்னு கலஃப்ட்ட போனாங்க. உனக்கு 2 வாய்ப்பு தரேன், ஒன்று காசு கொடுக்குறேன், அவர் என்கிட்ட வித்துரு, இல்லையா நான் ஒரு அடிமை தரேன், அதை நீ வைத்துக்கொள், இந்த அடிமை எனக்கு கொடுத்து விடு. என்னவோ உமையத் இப்னு கலஃப் அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டான். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் காசு கொடுத்து, பணம் கொடுத்து விடுவிக்கப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்றைக்கும் கோடைகள் அல்ல. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அடிமை, பயந்தாங்க. எஜமானர் சொல்றதை கேட்கணும், எதிர்த்து பேசுறதில்ல, முறைச்சு பார்க்க கூட முடியாது, பார்த்தா அடி விழுகும். அதனால அப்படி தலையை கீழே போட்டுக்கிட்டு, அதுவும் கருப்பின் அடிமைனா சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்படி இருந்த பிலாலுக்கு இவ்வளவு தைரியம், இவ்வளவு உறுதி, சப்தமிட்டு அஹதுன் என்று எஜமானனுக்கு முன்னாலே சொல்லுகிற தைரியத்தை கொடுத்தது இஸ்லாம். புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஆதரிக்கல, அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும் என்று சொன்னதால் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நான் அல்லாஹுக்குத்தான் அடிமை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன், உனக்கெல்லாம் பயப்பட தேவையே இல்லை என்பதை உரத்து சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளாக துன்புறுத்தப்பட்டார்கள். ஹப்பாப் இப்னு அரத் என்கிற சஹாபி, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் இந்த நெருப்பில் போட்டு இழுக்கப்பட்டார்கள் என்று வருகிறது. நெருப்பில் போட்டு ஹப்பாப் இப்னு அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, அவர்களும் ஒரு பலகீனமான மனிதர், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா தான் வந்துருவாங்களா இல்லையா, கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதால் அவர்கள்
துன்புறுத்தப்படுகிறார்கள். நெருப்பில் போட்டு இழுக்க அவர்களது முதுகுத்தோலெல்லாம் உரிந்து போய் உடம்பிலிருந்து வந்த இரத்தத்தினால் அந்த நெருப்பு அணைகிறது. அப்பையும் எதிரிகள் விடலை, துன்புறுத்தப்பட்டாங்க. ஆனாலும் கூட பாருங்க, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகத்துவ கொள்கையை விடலை. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய அரசவையில் இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், ஹப்பாபே, அந்த நேரத்தில் நீங்கள் துன்புறுத்தப்பட்டீங்களே, அதை எப்படி உணர்ந்தீங்க? அப்போ தன்னுடைய சட்டையை தூக்கி காட்டினாங்களாம், அமீருல் முஃமினீனே, நீங்களே பாருங்க. பார்த்தா முதுகில் ஒரு பகுதியவே காணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அழுது விட்டார்கள் என்று வரலாறு வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கப்பட்டது, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பில் இட்டு எரிக்கப்பட்டது. இதுவெல்லாம் யாருக்காக வேண்டி? ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த மார்க்கம், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பாசம், பற்று, புரிதல் அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டும். அவர்கள் நினைத்திருந்தால், சரிங்க என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறேன்னு சமரசமாக போயிருந்திருக்கலாம். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இவங்க இந்த அடிமைகள்கிட்டிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க உயர்ந்த குலத்து மக்கள் மீதும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தெரியும், ஆனால் கை வைக்க முடியாது. காரணம், அவங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். கை வச்சா அவங்க கோத்திரக்காரர்கள்லாம் வந்துடுவாங்க, பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவட்ட வந்து நின்று அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சத்தம் போட்டு சொல்லவும் காஃபிர்கள் பார்த்தாங்க. இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மீது பாய்ந்து கடுமையாக தாக்கி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உருவே தெரியல என்று வரலாறுகளில் எழுதுகிறார்கள். அதில் குறிப்பாக இந்த உத்பத் பின் ரபியா என்று சொல்லுகிறவன், உத்பத் பின் ரபியா என்று சொல்லுகிறவன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சு மேலே ஏறி தன்னுடைய லாடம் கட்டப்பட்ட செருப்பெடுத்து, அல்லாஹ் அக்பர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்திலேயே அடித்தான். கடுமையான தாக்குதல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல மயக்கம் போட்டாங்க. வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னும் ஒரு 2 அடி சேர்த்து அடிச்சிருந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போயிருப்பாங்க. ஏன் அவங்க மௌத்தா போயிட்டு தான் சிலர் நினைச்சாங்க. பனு தைம் வாசிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோத்தரை தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டால் மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. முகமெல்லாம் அப்படியே மாறி போயிருக்கிறது, இரத்த கரையாக இருக்கிறார்கள், முகம் சிதைந்து போயிருக்கிறது. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தானான்னு சந்தேகமா இருக்கு. உடனே இதை பார்த்தவங்க இஸ்லாத்தின் மீது பற்றோ இல்லையோ அதெல்லாம் பிறகு, நம்ம கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கிறாருன்னு உடனே காபால வந்து நின்று சத்தியமிட்டு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறோம்ல, இன்மாத் அபூபக்கர் மட்டும் இறந்து விட்டால் நாங்கள் உத்பத் பின் ரபியாவை பழிவாங்குவோம் என்றார்கள் அந்த அரபுகள். உத்பத் பின் ரபியாவை நாங்கள் அபூபக்கரை கொன்றதுக்காண்டி பழிவாங்குவோம். நான் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத் ஆயிட்டாங்க. பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரை ஒரு சோறு தண்ணி இல்லை, மூச்சு பேச்சு இல்லை. அம்மா பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. பனு தைம் வாசிகள் எல்லாம் உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள், மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. சாயந்தரம் லேசாக கண் விழிக்கிறார்கள். கண் விழித்த உடனே கேட்டது, கண் விழித்தவுடன் கேட்டார்கள், பெருமானாருக்கு என்ன ஆனது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது? இந்த கேள்வியை ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா, காபாவில் நின்று அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பெருமானாரும் ஒரு சில முஸ்லிம்களும் இருந்தார்கள். இவர்கள் தாக்கப்பட்ட உடனே இவர் என்ன விளங்குறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாக்கப்பட்டு விட்டார்களோ என்பதால் பெருமானாருக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். வந்தவங்கள, ஏப்பா உனக்கு நீ உயிர் போய் உயிர் வந்திருக்கேன்னு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ அவரை பற்றி பேசுகிறீ என்று அவங்க இந்த சமூகத்தவர்கள் எழுந்து போய் விட்டார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உம்மாட்ட கேட்டாங்க, நபி அவங்க என்னாச்சு? அப்பா நீ ஒன்றுமே சாப்பிடலை, கொஞ்சமாவது சாப்பிடு, ஏதாவது குடி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டார்கள், வல்லாஹி லா அதூக தஆமன் வலா அஷ்ரிப ஷராபன் அவ ஆத்தி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை பார்க்கும் வரைக்கும் ஒரு பொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு பெருக்கை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தன் உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா இவர்களுடைய நிலை என்னவென்று தெரியாது. இவர்களை பற்றி எல்லோரும் கவலைப்படுகிறார்கள், ஆனால் இவர் பெருமானாரை பற்றி கவலைப்படுகிறார்.
உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பையன் பிழைக்கணுமே. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தாயாருக்கு நபியை பற்றியோ பெருமானாருடைய நபித்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் பிள்ளை பிழைக்கணுமே. எனக்கு தெரியலையே வாப்பா, நான் இப்போ என்ன செய்யட்டும்? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, போய் உம்மு ஜமீல்னு கூட்டிட்டு வாங்க. உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி. அவங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தாயார் போகிறாங்க. ஏம்மா இங்கே வாங்க, என் பிள்ளை இப்படி அடிபட்டு கிடக்கிறாரு, இந்த முகம்மதுக்கு என்னாச்சு? அவங்க தான் இஸ்லாத்தை வெளிப்படுத்தலையே. உம்மு ஜமீல் அம்மையார் சொல்கிறாங்க, இஸ்லாத்தை வெளிப்படுத்தலை, ரகசியமாக இருக்கு. முகம்மதா யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும், நான் அபூபக்கர் சொல்கிறாங்க. அப்போ உம்மு ஜமீல் ரதியல்லாஹு அன்ஹா, அப்படியே அவங்க பிள்ளையை நான் வந்து பார்க்கட்டுமா? நான் வந்து பார்த்தா ஏதாவது தெரியுமில்லை என்று வருகிறார்கள். வந்து பார்த்தவுடன் அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மேனியில் இரத்தக்கரை, முகமெல்லாம் அடித்து காயப்பட்டு முகமே மாறி போன உடனே உம்மு ஜமீல் ரதியல்லாஹு அன்ஹா அழுகிறாங்க. அழுதுட்டு அவர்களை பார்க்கும்போது அப்பையும் கேட்குறாங்க, நபி உங்களுக்கு என்னாச்சு? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் மீது இவர்கள் வைத்திருந்த பிரியம் எந்த அளவுக்கு. உடனே உம்மு ஜமீல் ரதியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், நபி அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இல்லை, நான் நபி அவங்கள பார்க்கணும். உம்மு ஜமீல் ரதியல்லாஹு அன்ஹாவும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய தாய், அவங்க இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இந்த நிமிடம் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டு பேரும் தோல்ல தூக்கி போட்டு முடியாம ரொம்ப சிரமமாக நடந்து தாருல் அர்கம் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய வீட்டுக்கு போறாங்க. போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1-2 சஹாபிகள், அந்த நேரத்தில் ஒரு 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. 6 பேரை பார்த்தார்கள். பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. யா அபூபக்கர், நான் அப்பவே சொன்னனே இஸ்லாத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னேனே, இப்பொழுது இப்படி நிற்கிறீர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்படுத்தலை, யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு, நாயகமே என்னுடைய தாய் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் கலிமா சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். துவா செய்யுங்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துவா செய்தார்கள். அந்த இடத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் செய்த இந்த தியாகம், இந்த அர்ப்பணிப்பு, இந்த நல்லுள்ளத்தை கொண்டுதான் இஸ்லாம் இன்றைக்கும் நிலை பெற்று இருக்கிறது. உலகத்தில் தோன்றிய மதங்களை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க, உலகத்தில் தோன்றிய சமயங்களை எடுத்து பாருங்கள். தோன்றி 100 வருஷம் கூட வராத மதங்கள் எல்லாம் இருக்கிறது. வந்த வேகத்தில் போன சமயங்கள் எல்லாம் இருக்கிறது. வந்த வேகமும் தெரியல, போன வேகம் தெரியாத இயக்கங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் தோன்றி இன்றோடு 1437 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 14 நூற்றாண்டை கடந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய வார்த்தையில் சொல்லுகிறோம், இஸ்லாம் கியாம நாள் வரைக்கும் இருக்கும். இஸ்லாம் கியாம நாள் வரைக்கும் இருக்கும். அதை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு ஒரு பெரும் வெற்றி உத்தரவாதத்தை பெற்றுத்தந்தது எது? இந்த சஹாபிகளுடைய அளப்பரிய தியாகம், எதிர்பார்ப்பில்லாத அர்ப்பணிப்பு. இதுதான் இன்றைய இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு மத்தியிலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க மக்காவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கூட வந்து தொழுகிறாங்க. டெய்லியும் இந்த காபிர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்ம அடுத்து போகக்கூடிய அந்த நிகழ்வுக்கு இவைகளெல்லாம் துணையாக வருகின்றன. நபி அவர்களை விமர்சனம் பண்ணாங்க, ஹதீஜா அம்மா விமர்சனம் பண்ணாங்க. இப்போ இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகுது. நாளுக்கு நாள் எரிச்சல் அடைகிறார்கள். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்பதை போல கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபி அவர்களின் மீதும் கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். உக்பத் பின் அபி முஐத் லானத்துல்லாஹி அலைஹி, அந்த கொடுங்கோலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபால் நின்று தொழுதுகிட்டு இருக்கும்போது நபி அவங்க போட்டிருந்த தலப்பா துணியை வச்சு அப்படி இருக்கிறான். கழுத்தில் போட்டு இருக்கப்படுகிறது, குரல் வழி நெசுக்கப்படுகிறது, மூச்சு குழாய் அடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு திணறினார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுகிற அளவுக்கு வந்தாங்க.
தலப்பா துணி ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறான், குரல் வலை நெசுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு திணறுகிறார்கள், தொடுகையில் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இறுக்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? தக்துலு ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்வை தன்னுடைய ரப்புன்னு சொல்ற இந்த மனிதரை ஏன் இப்படி துன்புறுத்துறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திடமாக பேசி விடுவித்தார்கள். கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லோருக்குமே தெரியும், அபூஜஹல் இருந்தான், அபூலஹப் இருந்தான், உத்பா இருந்தான், ஷைபா இருந்தான், உக்பத் பின் அபீ முய்த், எல்லோருமே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 7 பேர். அபூஜஹல் சொன்னானா, அங்கே ஒருத்தன் ஒட்டாக அறுத்திருக்கான், அந்த குடல், பெரிய குடல் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கும்போது கழுத்துக்கு மேலே வைத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கனம், கடுமையான பாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தூக்க முடியல. இதை பார்த்து அந்த அரபுகள் சிரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்தவர்கள், திட்டியவர்கள், ஏசியவர்கள், கழுத்தை நெரித்தவர்கள் இப்பொழுது பெருமானாரை பரிகாசம் செய்கிற அளவிற்கு தொடும்போது தொந்தரவு கொடுத்தார்கள். இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி ஃபாத்திமா அம்மாட்ட போய் சொல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வேகமாக ஓடி வந்து அந்த குடலை நீக்கி எடுத்து போட்டதற்கு பிறகுதான் நபி அவங்க எழுந்திருச்சாங்க. பார்த்தார்கள், இதற்கு மேல அமைதியா இருந்தா நல்லா இருக்காது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், இறைவா இந்த குறைஷிகளை நீ கவனித்துக்கொள், இந்த குறைஷிகளை நீ கவனித்துக்கொள். அலைக பி அம்ர் பின் ஹிஷாம் வ உத்பத் பின் ரபியா வ ஷைபா வல் வலீத் பின் உத்பா உமையத் பின் கலஃப் உக்பத் பின் அபீ முய்த் உமாரத் பின் வலீத் என்பதாக நபி அவர்கள் ஒவ்வொருவருடைய பேராக சொல்லி, இறைவா இவர்களை கவனித்துக்கொள் சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் முகம் மாறி போச்சு. ஏன்னா சொல்கிறவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லப்படுகிற இடம் காபா. காபாலிருந்து துவா செஞ்சா உடனே கபூலாகுண்டு அரபுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியும். இப்படி நபி அவங்க துவா செஞ்சிட்டாங்களே, இறைவா இவர்களை கவனித்துக்கொள். வரலாற்றின் பக்கங்கள் நீள்கிறது. பத்ர் போர்க்களத்தில் இவர்கள் ஒருவர் கூட உயிரோடு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா பத்வா, இவர்கள் பத்ர் போர்க்களத்தில் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட வேதனைகளும் நோவினைகளும் விமர்சனங்களும் பெருகி கொண்டே போனது. இவங்க பார்த்தாங்க, திடீர்னு ஒரு அபாரமான யோசனை இவங்களுக்கு வந்துச்சு. இந்த முஸ்லீம்களை சரி கட்டுறதுன்னா இந்த வேதக்காரங்களை வச்சு தான் சரி கட்டணும். உடனே இந்த அரபுகள் யோசித்து மதீனாவுக்கு ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இஸ்லாத்தை முடக்குவதற்காக வேண்டி, பெருமானாரை முஸ்லிம்களையும் தடுப்பதற்காக வேண்டி, வளர்ச்சியை குறைப்பதற்காக வேண்டி மதீனாவிற்கு 2 பேர் அனுப்புகிறாங்க. மக்காவில் நபின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் உண்மையா இல்லையா, அவரை நாங்கள் எப்படி மடக்குவது அப்படின்னு 2 பேரை தேர்ந்தெடுத்து மதீனாவிற்கு அனுப்புகிறார்கள். உக்பத் பின் அபீ முய்த் அப்படிங்கிறவரையும் நல்ர் பின் ஹாரிஸ் அப்படிங்கிற 2 பேரை மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க. மதீனாவில் யார் இருக்கிறார்கள்? யூதர்கள் இருக்கிறார்கள். மக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, மதீனாவில் யூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, இப்படி சொல்றாரு, இப்படி வர்றாரு சொல்றாங்க. உடனே அந்த மதீனத்து யூதர்கள் சொன்னாங்க, ஒரு 3 கேள்வியை கேளுங்க. அந்த 3 கேள்விக்கு ஒரு நபியை தவிர யாரும் பதில் சொல்ல முடியாது என்று வேதத்தில் இருக்கிறது. அந்த 3 கேள்வியை சொன்னாங்க. ஒன்று கஹஃப் வாசிகளை பற்றி, கஹஃப் வாசிகள்னா யாருன்னு கேளுங்க, 1. 2வது துல்கர்னைன், உலகத்தையே சுற்றி வந்த ஒரு பெரிய அரசன், அவனை பற்றி கேளுங்க. 3வது ரூஹ், உயிரை பற்றி கேளுங்கள். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா அவர் நபின்னு முடிவு பண்ணுங்க. பதில் சொல்லலையா அவர் நபி அல்ல என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவர்களும் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வியை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லலை. கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனை பார்த்தீங்களா? அவன் இந்த கேள்வியை கேட்கறதே எதுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை எடை போடுவதற்காக வேண்டி, பரிசோதிப்பதற்காக வேண்டி கேட்கிறான். நபி இடத்தில் கேட்கப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்றேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வந்தவர்கள் கொண்டு வரலை. இந்த கேள்விக்கு பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்து சொல்லணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு.
15 நாளாகியும் வஹி வரல. சொல்லவா வேணும்? மக்கத்து காஃபிர்கள் செய்த விமர்சனம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக ஒரு விஷயத்தை சவால் விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் தாமதமாச்சுனாவே எப்படியெல்லாம் பேசுகிறான், வாய்க்கிளியே பேசின என்று எவ்வளோ பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள், அது சத்தியம். ஆனால் எப்படி நிரூபிக்கிறது? வஹி வந்தால் தானே சொல்ல முடியும். 15 நாள் வஹி வரல. 15 நாளுக்கு பிறகு வஹி வந்தது. லா தகூலன்ன லி ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா. நபியே, நீங்க நாளைக்கு நான் செய்கிறேன்னு பொதுப்படையா சொல்லாதீங்க. இல்லா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாம எந்த காரியத்தையும் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இக்கட்டான நிலையில் இருந்தாங்க நமக்கு தெரியுது. காஃபிர்கள் சோதிப்பதற்காக வேண்டி, பரிசோதிப்பதற்காக வேண்டி கேட்கிறார்கள். சரி, ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் சொல்லாட்டி என்னங்க, அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆழமான பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபியினுடைய சொல், நபியினுடைய பேச்சு, நபியினுடைய அசைவு, நபியினுடைய பார்வை எல்லாமே இந்த சமுதாயத்திற்கு படிப்பினை. நபி இன்ஷா அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தால் நாமளும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் இருப்பது ஜாயிஸ்ன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நபியே சொல்லலை, நமக்கு என்ன அப்படின்னு வந்துடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாததை இந்த உலகத்திற்கு படிப்பினையாக அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். 15 நாளுக்கு பிறகு வஹி வந்தது, பதில் சொன்னார்கள் என்று பார்க்கும். அப்போ எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம கட்டாயம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடாது. இன்ஷா அல்லாஹ்னு சேர்த்து சொல்லணும். எந்த காரியத்தை நாளைக்கு நம்ம 2 பேரும் திருவாரூர் போவோமா, போய் அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு வருமா, போவோம் இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லணும். எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சேர்த்து சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் இன்ஷா அல்லாஹ்வுக்கு புதுசாக அர்த்தம் வச்சிருக்கான். நாளைக்கு வந்துடுறியாப்பா? வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். என்னடா வந்துடுறேன்ட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்ற, வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்னடா இன்ஷா அல்லாஹ் சொல்ற அப்படிங்கிறான். அப்போ நம்ம பிள்ளை என்ன விளங்கி வச்சிருக்கிறான்டா, இன்ஷா அல்லாஹ் சொன்னேன் இவன் வரமாட்டான். அதான் சொன்னல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா வரும், அல்லாஹ் நாடுனா வரல. கண்ணியத்திற்குரியவர்களை இப்படி இன்ஷா அல்லாஹ்வை புழங்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தை இருக்கிறது அல்லாஹ் நாடினால் என்று சொன்னால் அது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, சொல்லுங்கள் என்று ஏவப்பட்டு இருக்கிறது.